தமிழ் இலக்கிய சிந்தனைகள் 2500 ஆண்டுகளாக மக்களால் பேசப்பட்டு வரும் தொன்மையான மொழி தமிழ்மொழி. பெரும்பாலும் அடிப்படை தன்மைகள் மாறாது தொடரும் உலகச் செம்மொழி தமிழ்மொழி. திராவிட மொழிகளில் முதன்மை பெறும் மொழி தமிழ்மொழி. இலக்கு என்பதற்கு விளக்கம், நோக்கம், கொள்கை என பொருள் கொள்ளலாம். இயம் என்பதற்கு ஒலிப்பது, கூறுவது, வெளிப்படுத்துவது என பொருள் கொள்ளலாம். அதனால் குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் விளக்குவது இலக்கியம் எனலாம். தமிழ் இலக்கியம் செய்யுள் வடிவம் மற்றும் உரைநடை வடிவம் என 2 வகைகளை கொண்டது எனலாம். செய்யுள் வடிவம் 2000 ஆண்டுகள் கொண்டது எனலாம். உரைநடை வடிவம் கதை, சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை, வாழ்க்கை வரலாறு, பயணக் கட்டுரை, நாட்குறிப்பு, கடிதம் போன்றவை கொண்டது எனலாம். உரைநடை இலக்கியங்கள் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் கொண்டது எனலாம். பொருளை அடிப்படையாக கொண்டு அனைத்து இலக்கியங்களையும் அகம், புறம் என பிரித்து விடலாம். பொருளை அடிப்படையாக கொண்டு அனைத்து இலக்கியங்களையும் அகம், புறம் என பிரித்து விடலாம். அகம் இன்பத்தில் அடங்கலாம், புறம் அறம் பொருள் என அடங்கலாம் எனலாம். மேலும் அக இன்பத்தினை சிற்றின்பம், பேரின்பம் என பகுக்கலாம். சிற்றின்பத்தில் காதல் போன்றனவும், பேரின்பத்தில் இறைபக்தியும் தேசபக்தியும் பிறவும் எனலாம். மேலும் இறைபக்தி சமய தோத்திர இலக்கியங்களும் சாத்திர இலக்கியங்களும் கொண்டவை எனலாம். இலக்கியத்தின் புறப்பகுப்பான அறத்தின் கீழ் இல்லறம், துறவறம் உள்ளன எனலாம். சமுதாய செய்திகள் அனைத்தும் இல்லறத்தில் அடங்கும் எனலாம். அரசியல், போர் போன்றவை பொருள் பகுப்பின் கீழ் வரும் எனலாம். செய்யுள் வடிவ இலக்கிய வகையை மீண்டும் யாப்பு அடிப்படையிலானவை எனவும் பிற அடிப்படையிலானவை எனவும் பிரிக்கலாம். மேலும் தமிழிலக்கிய காலத்தை அடிப்படையாக கொண்டு தொல்காப்பிய காலம், சங்ககாலம், 11 கீழ்கணக்கு காலம், பக்தி காலம், பிரபந்த காலம், தற்காலம் எனவும் பகுக்கலாம்.